விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நம்ம வந்து ரொம்ப தெளிவா சனி பயிற்சியை பத்தி சொன்னோம். சனி வந்து அவருக்கு வந்து 3 and 4 3 மற்றும் 4க்கு வந்து அதிபதி. இது வரைக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது வந்து அவர் வீட்டிலே இருந்து நிறைய தடங்கள் நிறைய போராட்டத்தை கொடுத்துருக்காரு. விருச்சிகத்துக்கு சனி 4லேருந்து 5ல் போயிட்டாருன்னா அவருடைய பார்வை வந்து 7, 11, 2 எல்லாம் பொருளாதார ஸ்தானம் தான். ஸ்கார்பியன்ஸ் வந்து இந்த முறை விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு சனி வந்து பொருளாதார தடங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தாரோ இனிமேட்டு பொருளாதாரம்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அடிப்படையில் பொதுவாக விருச்சிக ராசி கொஞ்சம் போராடி தான் வருவாங்க. இன் ஜென்ரல் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டப்பட்டவங்களுடைய லிஸ்ட் எடுத்தால் விருச்சிகம் இல்லை விருச்சிக வீட்டில் இருக்கிற கோள்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது அந்த விருச்சிகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு சில என்ன சொல்றது அவங்க வாழ்க்கையில் வந்து சேலஞ்சுக்காகவே பிறக்கிறாங்க. சவால் தான், அவங்க வாழ்க்கையே ஒரு சவால் தான். இந்த சவாலை சந்திக்கிறது தான் லைஃப் சேலஞ்சஸ். அதுதான் விருச்சிகம். இப்போ இந்த சனியோட டிரான்சிட் ஃபேவராக இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம்னா எல்லா விருச்சிக ராசிக்கும் அது நடந்துருமா அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம். விசாக நட்சத்திரம் பாதம் 4, ஒரே ஒரு பாதம் மட்டும் தான் இருக்கும். அந்த பாதம் 4 இல்லை நிறைய பேர் பிறகு ஒரு ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் தான் அதிகமாக இருப்பாங்க, இல்லை கேட்டை. அதிகமாக விருச்சிக ராசியில் வந்து அனுஷம், அதுக்கடுத்து வந்து கேட்டை. இப்போ தசைகள் எல்லாமே பெரிய பெரிய பீரியட் தான். ஆல்மோஸ்ட் விருச்சிகத்தில் பிறக்கிறவங்க சுக்கர தசையை சந்திக்காமல் கிடக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அனுஷத்தில் பிறந்தாலும் அடுத்து புதன் தசை, அது அவங்க படிக்கிற வயசில் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கேது தசை ஒன்று இடையில வரும், ஒரு 7 வருஷம். அது வாழ்க்கையுடைய அனுபவம் ஞானத்தை கொடுக்கும். மறுபடியும் சுக்கர தசை. விருச்சிகத்தில் பிறந்து சுக்கர தசை எப்படி இருக்க போகுதுன்னா சுக்கரன் ஆட்சி உச்சத்தோடு இருக்கா அதை தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க. ஏன்னா பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் விருச்சிக ராசின்னு வந்துட்டாலே அவங்க பெரும்பாலும் கடக லக்னத்தில் வந்துடுறாங்க. நிறைய பேர் விருச்சிகத்தில் பிறந்தால் அந்த பக்கம் கடக லக்னம், இல்லை இந்த பக்கம் தனுசு லக்னம், இல்லை விருச்சிகம் மேஷம். செவ்வாய் வந்து செவ்வாயோடைய காம்பினேஷன்லேயே போகும். அது அந்த மேஷ லக்னம் இல்லை கடக லக்னம் இல்லை சிம்மம், இந்த பக்கம் தனுர் இல்லை மீனம் அப்படி வருது. அப்புறம் தான் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். இதான் நான் என்னோட அனுபவத்தில் ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். ஸோ விருச்சிகம் சுக்கர தசை நடக்குது அப்படின்னு வச்சுங்க. ஒரு வேலை நல்ல பீரியட் தான். அது எங்கே இருக்குது உங்கள் சார்ட்டில்? உங்கள் ராசிநாதனான செவ்வாய் எப்படி இருக்கார்? லக்னம் என்ன? இந்த சமயத்தில் 2025 மார்ச் மாதம் 29 நடக்கக்கூடிய பயிற்சியில் ரிஷப லக்னம், இந்த விருச்சிகத்துடைய ராசிக்கு காம்பினேஷன் சொல்கிறேன். ரிஷப லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், ஈவன் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னம், ஒருவேளை அது மகர லக்னம், இந்த மாதிரி இருந்தால் நல்ல ஃபேவரபிளாக அந்த ராசிக்கு ஒரு பூஸ்ட் பண்ணும். விருச்சிகத்தில் பிறந்து ஒரு சக்ஸஸ் நியூஸ். எஸ், ஐ ஹவ் டன். நான் வந்து நடத்தி காமிச்சிட்டேன், நான் படித்து முடிச்சிட்டேன், பாஸ் ஆகிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் கிளிக் ஆகிடுச்சு, த்ரூ ஆகிடுச்சு, ஜாப் கிடச்சிது, பிஸ்னஸ் ஓகே ஆகிடுச்சு, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு முயற்சி எனக்கு வெற்றியை கொடுத்து ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி லக்னங்கள்லாம் பொருந்தி இருந்தீங்கன்னா, சப்ஜெக்ட் உங்கள் தசா வந்து சுக்கர தசையாக இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த சுக்கரனும் நல்ல ஸ்கோரில், அந்த லக்னா லார்டு வந்து நல்ல பொசிஷனில் ஃபேவரபிளாக இருந்தார்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா விருச்சிகத்துக்கு இந்த 5 காம்பினேஷன் தான் நல்லா இருக்குது. ரிஷபம், கடகம், ரிப்பீட் பண்ண ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம்.